அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புதன் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். புத்தி நாயகன் புதன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இன்று முதல் இடப்பெயர்ச்சி அடைகிறார். சூரியன் சனியோடு கூட்டணி அமைந்திருக்கும் புதன் சிலருக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார். கும்பராசியில் கிரகங்களின் கூட்டணியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மனிதர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை சர்வம் புதன்மயம் என்றே கூறலாம். ஒருவரின் ஜாதகத்திலோ கோச்சார ரீதியாகவோ புதன் சரியான நிலையில் பயணம் செய்யும் போது நல்ல நிலையில் இருந்தால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். புதன் இன்று முதல் கும்பராசியில் உள்ள சனி சூரியனுடன் இணைந்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் புதன் சூரியன் சனி சேர்க்கை நிகழ்ந்துள்ளதால் சில ராசிக்காரங்களுக்கு திடீர் ஜாக்பாட் கிடைக்க போகுதுங்க. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நமது கர்ம வினை தான். அதன்படி நவகிரகங்கள் நமக்கு நல்லதையும் கஷ்டத்தையும் மாறி மாறி தருவாங்க. நவகிரகங்களை வேண்டிய அவரவங்களுக்கு உரிய பரிகார பூஜை மற்றும் விரதம் இருந்து நம் கஷ்டங்களை இருந்து விடுபடலாம். விரதம் இருந்து வழிபடலாம். கல்வி தரும் கடவுளாக புதன் பகவான் உள்ளார். புதன் பகவான் விரதம் இருந்தால் கல்வி, ஞானம், தனம் போன்றவற்றை பெருகுவதோடு புதன் பகவானுக்கு சௌமியான் என்ற பெயரும் உண்டு. புதனை வழிபடுவதால் நமது அகங்காரத்தினை அழித்து விடுவார். நிறம் பச்சை, தானியம் பச்சை, பயிறு நவரத்தனம், மரகதம், உலோகம் பித்தளை, பருவம் இலையுதிர் காலம், பஞ்சபூதம் நிலம். புதன்கிழமை அன்று நாராயண வழிபட்டு பின்னர் நவகிரகங்களுக்கு வணங்கி பின் புதன் பகவானை வழிபட எல்லா நலன்களும் பெற்று வாழலாம். நம் வீட்டில் பூஜை செய்யும் போது 5 மண் விளக்கு ஏற்றி வழிபடுவதோடு இஷ்ட தெய்வத்தை வணங்கி அதோடு பெருமாளை வழிபடலாம். மேலும் அந்த நாளில் பச்சை பயிறு வேக வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது நல்லது. புதன் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்துவ ஜயா வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ பிரசோதயாத். இதர வாழ இன்னல்கள் நீக்குவது புத பகவானே பொன்னடி போற்றி. பதஞ்சச்சாளுவாய் பன்னொழியானே உதவியானே அருளும் உத்தமா போற்றி. ஜோதிடத்தில் புதனின் முக்கியத்துவம் புதன் புத்தி, தர்க்கம், நட்பு மற்றும் பேச்சு ஆகியவற்றின் உறுப்பு என்று கருதப்படுது. சூரியனும் சுக்கிரனும் புதனுக்கு நண்பர்கள் மற்றும் சந்திரனும் செவ்வாய் கிரகங்களும் எதிரி கிரகங்கள். புதன் லக்கணத்தில் இருக்கும் நபர் உடல் ரீதியாக அழகாக இருப்பார். அத்தகைய நபர்கள் தர்க்க ரீதியானவங்க, புத்திசாலிகள் மற்றும் இயல்பிலேயே திறமையானவங்க. ஒருவரின் ஜாதகத்தில் புதன் சாதகமாக இருந்தால் அவர்களின் தொடர்பு திறன் மிகவும் திறமையாக இருக்கும். அத்தகையவர்கள் வணிகம் மற்றும் வணிகத்தில் வெற்றி பெறுகிறார்கள். ஜாதகத்தில் புதன் சாதகமாக இல்லாவிட்டால் அத்தகைய நபருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் எழலாம். புதன் சாதகமாக இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். புதன் பயிற்சி பலன்கள் கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சூரியன் சனியோடு புதன் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்கிறதுனால பண வருமானம் நல்லாவே இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்தில் புதிய வரவு உண்டாகும். அதே நேரத்தில் வாகன பயணங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. சிலர் மனை, நிலம் வாங்குவதற்கு உரிய காலம் இதுதான். அலுவலகத்தில் செய்யும் தொழிலின் ப்ரொமோஷன்லாம் உங்களுக்கு கிடைக்குமுங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் தேவையில்லாத பேச்சுகளை குறைக்கணுங்க. வார்த்தைகளை கொடுத்து வம்புக்கு விலைக்கு வாங்க வேணாம். நரம்பு பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருங்க.
புதன்கிழமை வந்து மீனாட்சி அம்மனை வழிபட நன்மைகள்லாம் நடைபெறுங்க. கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போதும் சிரிச்ச முகத்துடன் காணப்படும் கடகராசி என்பர்களே, இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். வாக்கு நாணயம் உண்டாகும். முக்கிய நபர்களின் நட்பு கிடைக்கிறதனுடன் அவங்கள்ட்ட இருந்து ஒரு நன்மையெல்லாம் கிடைக்கும். அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கணுங்க, அதான் உங்களுக்கு நல்லதே. தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் தேவை. தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் ரொம்ப கவனமாக இருங்க. எதை செஞ்சாலும் கவனமாக செய்யுங்க. வீண் அலைச்சல், வேலைப்பளு ஆகியதெல்லாம் இருக்குமுங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தில் வந்த கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து தோன்றி மறையும். ஆனாலும் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டியது இருக்கும். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆடம்பர பொருள்கள், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதன் மூலம் செலவுலாம் உண்டாகும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவாங்க. மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. அரசியல் துறையினரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுதே படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நல்லாயிருக்கும். செலவும் அதிகமாகும். தொண்டர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மையடைய கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறது அவசியங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர் உதவி கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறதே புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை அனுசரித்து செல்வது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாங்க. பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கிறது மனசுக்கு நிம்மதியை தரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பூசம். இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் விலகும். பாடங்களை படிக்கிறதுல இருந்த இடையூறுகள் நீங்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆயில்யம். இந்த மாதம் துன்பம் வருவது போல் இருக்குமே தவிர ஆனால் துன்பம் வராதுங்க. மனசில் ஏதேனும் கவலை, பயம் அவ்வப்போது ஏற்படும். உங்களது பேச்சே உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாகலாம். யோசித்து பேசணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சிவன் கோயிலுக்கு சென்று சிவன், அம்பாளை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மனக்குழப்பத்தை நீக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்க உதவும். அடுத்தது நான் பார்க்க போகிறது அதிர்ஷ்டக்கிழமைகள். திங்கக்கிழமை, வியாழன், வெள்ளிக்கிழமை. சந்திராஷ்டம தினங்கள் 9, 10. அதிர்ஷ்டமான தினங்கள் 3, 4, 30, 31. இதுவரைக்கும் நாம் பார்த்தது புதன் பயிற்சி பலன்கள். கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.